மெய்யன்பர்களே, இன்று நாம் தரிசிக்க இருப்பது சேலம் டவுன் ரயில்வே ஸ்டேஷன் சாலையில் அமைந்திருக்கும் ஐயப்பனின் சன்னிதானத்தை தரிசிக்க இருக்கிறோம். சுவாமியே சரணமையப்பா. ஐயப்பா பக்தர்களே, நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கும், தரிசனம் செய்து கொண்டிருக்கும் இந்த ஆலயம் சேலம் நகரத்திலே இந்த ஆலயம் இடம்பெற்றிருக்கிறது. இந்த ஆலயத்திலே ஒரு சிறப்பு உண்டு. இந்த ஆலயத்திற்கு அடிகோலிட்டவர், அதாவது முதலில் இந்த ஆலயம் ஒரு ஆசிரமாக அமைய வேண்டும் என்று அவர்கள் நினைத்தார்கள். இந்த ஆலயத்தை நிர்வகித்து வரும் குருசாமி சீதாராமன் அவர்கள். ஆனால் நீங்கள் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், கிருஷ்ணபிரேமி சுவாமிகள், அவரை அண்ணா என்று எல்லோரும் அழைப்பார்கள். மிகப்பெரிய ஒரு மகான், வாழ்ந்து கொண்டிருக்கும் மகான். அவர் தான் சீதாராமன் சுவாமிகிட்ட சொல்லி, இல்லை இதை ஆசிரமமாக கட்டக்கூடாது, இதை கோவிலாக கட்ட வேண்டும் என்று அவர் உத்தரவு போட, அதன்படி இந்த ஆலயம் எழுப்பப்பட்டிருக்கிறது. சுவாமியே சரணமையப்பா. இந்த ஸ்தாபனம் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 47 ஆண்டுகள் ஆகின்றது. மேட்டு தெருவிலே திரு சாரதி செட்டியார் வீட்டில் தான் இந்த முதல் அன்னதானமானது நடைபெற்றது. அதற்கு பிறகு ஸ்ருங்கேரி சங்கர மடத்தில் 25 ஆண்டு காலம் ஒரு நல்ல நிகழ்ச்சிகள், லட்சார்ச்சனை, அதிருத்ர மகா இயக்கங்கள் எல்லாம் சிறப்பாக நடைபெற்று எல்லா கலைஞர்களும் வந்திருக்கா. அதில் யேசுதாஸ் உள்பட முதலாக செம்பை வைத்தியநாத பாகர் இந்த நிகழ்ச்சியை நடத்தினார். அதனால் அதுக்கு செம்பை கலைமேடைன்னு பேர் வச்சுருக்கோம். கீழே பரனூர் மகாத்மா ஸ்ரீ கிருஷ்ணபிரேமி சுவாமியுடைய ஆக்கியப்படி இந்த இடம் 1 ஏக்கர் 20 சென்ட் வாங்கப்பட்டு 1997 கிருஷ்ணபிரேமி மகான் இது பூமி பூஜை போட்டு கீழே ஒரு சத்சங்க ஹால், மேலே கோவிலாக கட்ட சொல்லி அவர் பூமி பூஜை போட்டார். அதன் பிறகு 2002 இது கும்பாபிஷேகம் ஜனவரியில் நடைபெற்று இது 14 ஆண்டு காலம் இது பூஜை நடைபெறுகிறது. அது ஊடையில் 18 படி வைக்க சொல்லி நமது கிருஷ்ணபிரேமி சுவாமியுடைய ஆக்கியபடி 18 படி வைத்து அவர் மூலமாகவே இந்த படி திறந்து வைத்து இந்த பூஜைகள் நடைபெற்று வருகின்றது. சபரிமலைக்கு செல்ல முடியாத ஐயப்ப பக்தர்கள் இங்கே இருமுடி ஏந்தி இங்கே நெய் அபிஷேகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுபடி இது கிட்டத்தட்ட ஒரு 200 ஐயப்ப பக்தர்கள் இங்கே இருமுடி கட்டின்னு இந்த படி வழியே ஏறி அபிஷேகம் செய்திருக்கிறார்கள். இந்த ஆசிரமத்தில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 35 பசுமாடு வச்சு கோசாலை, ஒரு வேத பாடசாலைக்காக ஒரு கட்டடம் இப்போ ஆரம்பித்து திறந்து வச்சுருக்கார் கிருஷ்ணபிரேமி. அதில் வேத பாடசாலை ஆரம்பிக்க இருக்கின்றோம். இருமுடி கட்டின்னு போகிற ஐயப்ப பக்தர்கள், அவங்கள வழி அனுப்புகிற ஐயப்ப பக்தர்கள் அனைவரும் இங்கேருந்து கட்டின்னு போகிறாங்க. அவங்களுக்கு அன்னதானம் இங்கே கோவில் சார்பில், இந்த ஆசிரம சார்பில் செய்யப்பட்டு வருகிறது. வெளியூர்லேருந்து வர ஐயப்ப பக்தர்கள் எத்தனை பேர் வந்தாலும் ஏற்கனவே தங்கியிருக்காங்க. அதுங்க தங்கிறதுக்காக ஒரு 3 ரூம் போட்டிருக்கோம். பக்தர்கள் தங்கி இங்கே தரிசனம் பண்ணிவிட்டு சபரிமலை யாத்திரைக்கு போகலாம். அதுமாதிரி உள்ளூர் பக்தர்கள்லாம் இந்த படி வழியே ஏறி வரலாம். காய் அடிச்சுட்டு விரதம் இருக்கிற ஐயப்ப பக்தர்கள் மட்டும், பாக்கி பேர்லாம் இந்த தனி பாதை இருக்குல்லையா, அந்த பாதை வழியே ரேம்ப் வழியே ஏறி வரலாங்கிறத தீர்மானிச்சிருக்கோம். இங்கே தொடர்ந்து நித்திய சத்சங்கம் நடக்கணுங்கிறதுக்காக இந்த ஹால் மாதம் ஒரு சத்சங்கம் நடத்திட்டு வரோம். அதில் குறையொன்றும் இல்லைங்கிற நிகழ்ச்சி இருக்கிறது. 109வது மாதமாக இதில் ஒரு மாதமும் இப்படி சத்சங்கம் நடக்கிறது. ஒரு விழாவும் இங்கே கந்த சஷ்டி, சங்கடகர சதுர்த்தி, இந்த விழாக்கள்லாம் சிறப்பாக நடக்கிறது. இது மாதிரி சிவராத்திரி டயத்தில் ஒரு நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சி ஒரு வாரம் சிறப்பாக நடக்கிறது. அது தவிர வேறு அன்பர்கள் யாராவது இங்கேருந்து ஆன்மீக நிகழ்ச்சி நடத்தணும்னு சொன்னால் இந்த இடம் நாங்கள் ஃப்ரீயாக கொடுக்குறோம்.